வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சிவா. தமிழ் சாஃப்ட்வேர் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜாவா எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போறோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து ஜாவா டவுன்லோட் போட்டு சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஆரக்கல் இதுலேருந்து எடுக்கலாம், அப்படி இல்லைன்னா ஜாவா இந்த சைட்லேருந்து எடுத்துக்கலாம். நான் ஆரக்கல் சைட்லேருந்து எடுத்துக்கிறேன். ஸோ ஆரக்கல் சைட்டில் போய்ட்டு நான் வந்து வி ஹாவ் ஜாவா 19 அண்ட் 17 ரெண்டுமே இருக்குது. ஸோ நான் இப்போ வந்து ஜாவா 19 இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து என்னோட இது வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து விண்டோஸு. ஸோ விண்டோஸை சூஸ் பண்ணிக்கிட்டு நான் என்னோட ஃபைலுக்கு தேவையான ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் எதை வேணாலும் இந்த டவுன்லோட் பண்ணிக்கலாம், எது EXE ஆர் MSI. ஸோ நான் வந்து MSI டவுன்லோட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இட்ஸ் விண்டோஸ் இன்ஸ்டாலர். ஸோ அதை டவுன்லோட் பண்ணிக்கிட்டேன். ஸோ டவுன்லோட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஸோ ஜாவா வந்து எந்த லொக்கேஷனில் சேவ் ஆகணும் அப்படிங்கிறது கேட்கும். C:, ப்ரோக்ராம் ஜாவா JDK 19. ஸோ அப்படியே இருக்கட்டும். டிஃபால்ட் லொக்கேஷன்லேயே அப்படியே சேவ் ஆகட்டும். ஸோ நெக்ஸ்ட் ரைட் பண்ணுவோம். ஸோ நவ் இட்ஸ் ஸ்டார்டிங். ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து ஜாவா வந்து இன்ஸ்டாலேஷன் வந்துருச்சு. இப்போ வந்து ஜாவா ஒர்க் ஆகுதா இல்லையாங்கிறத நம்ம எப்படி செக் பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வெளியில் கமாண்ட் ப்ராம்ப்ட்ல போயிட்டு ஜாவா வந்து ஒர்க் ஆகுதா இல்லைங்கிறத போய் செக் பண்ணி பார்ப்போம். இன்கேஸ் நமக்கு ஒர்க் ஆகலைன்னா நம்ம வந்து என்விரான்மெண்ட் பார்த்து செட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து கரெக்டாக நமக்கு வந்து ஜாவா ஒர்க் ஆகுது. ஜாவான்னு போட்டோன்னே நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஜாவா இதாகும். ஸோ இப்போ நம்ம வந்து ஜாவா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஜாவா கம்பைலர் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணலாம். ஸோ ஜாவா கம்பைலரும் ஒர்க் ஆகுது. ஸோ இந்த இதை யூஸ் பண்ணி நம்ம ஜாவா ப்ரோக்ராம் ரன் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.